இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 15:18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேத்திரம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். சிம்சோன் கழுதியோட தாடை எலும்ப வச்சு 1000 பேரை கொன்று போட்டுறான். அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு தாகம் ஏற்படுது. அப்போ தான் கர்த்தரை பார்த்து, இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னோட கையினால் செய்ய வச்சிங்க, இப்போ எனக்கு தாகமாக இருக்குது, இந்த தாகத்தினால நான் சாகணுமோன்னு கேட்குறான். அப்போ உடனே தேவன் பள்ளத்தாக்க பிளந்து தண்ணீரை வர பண்ணினார். அவனும் அதை குடித்து உயிர் பிழைக்கிறான். சிம்சோன் 1000 பேரை கொல்லவும் வச்சிங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லாமல் நான் சாக போகிறேன்னு புலம்புறான். நாமளும் சிம்சோன் போல தான் நினைக்கிறோம். கடவுளே, இவ்வளவு எங்களுக்கு செஞ்சீங்களே, இப்போ இப்படி கஷ்டப்படுறோமே புலம்புறோம். அதாவது தேவன் நமக்கு செஞ்சதை நினச்சும் பார்க்குறோம், அதே சமயம் தேவன் இனிமேலும் செய்வார் அப்படின்றத நம்ப மாட்டேங்கிறோம். இவ்வளோ நாள் நம்மளை வழிநடத்த தெரிஞ்சவருக்கு இனிமேலும் வழிநடத்த நம்மளுக்கு தெரியும். நம்ம மேலும் மேலும் கடவுளை விசுவாசிக்கும் போது அதிகமான அதிசயங்களை நம்மளை காண பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்மளை கொண்டும் செய்வார். ஆமேன்.